கர்த்தரிலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அவர் அவருடைய பிள்ளையாக, த சில்ட்ரன் ஆஃப் காட், அதாவது குழந்தையாக, புதிதாய் பிறந்த ஆவிக்குரிய குழந்தையாக மாறுகிறார். இந்த குழந்தை வளர்ச்சி அடைந்து பலப்பட வேண்டும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். வளர்ச்சி அடையாமல் பலப்பட முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்று 2 பேதுரு 3:18 சொல்லுகிறது. இதையே 2 தீமோத்தேயு 2:1 சொல்லுகிறது. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு என்று. பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை வாசித்து 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 அதிகமாய் தியானிக்கும் போது பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரிடத்திலுள்ள பரிசுத்த ஆவியானவரையும் குறித்து அதிகமாய் அறிந்து பலப்படுகிறோம். இது கர்த்தரில் வளர்ந்து பலப்படும் வழி. அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை என்றால் என்ன? எபேசியர் 1:19 சொல்லுகிறதை கவனிப்போம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறதை சற்று தியானிக்க வேண்டும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனுடைய வல்லமையையும் அவரை உயிரோடு எழுப்பின அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையையும் நாம் அறிந்து உணர்ந்து இந்த உலகத்தில் ஜீவிக்க நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவசியம். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கர்த்தர் எழுதுகிறார். அவருடைய சத்துவத்தின் வல்லமையை நாம் இந்த உலகத்தின் ஜீவியத்தில் அனுபவிக்கும் அளவிற்கு பலப்படுங்கள் என்பதே நாம் இங்கு தியானித்து கொண்டிருக்கிற வசனம் தரும் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.